அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை நல்வணக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, உங்களுடன் இந்த தை மாதம் கொட்டி குவிக்கும் அதிர்ஷ்டங்களை கொட்டி குவிக்கும் தை மாதம். வாழ்க்கையில் எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது எல்லா நிலையிலும் மன நிறைவு அடையணும், பூர்த்தி. அந்த அளவுக்கு தான் இந்த மாதம் தை மாதம் சுபகிருத தை மாதம் நமக்கு யோகங்களை கொட்டி குவிக்கும். இன்னார் இனியார் இல்லை, எல்லாருக்குமே எல்லாரும் அவங்க குழந்தைகள் அனுபவிக்கிறோம். ஒரு திருமணமோ நல்லதோ கெட்டதோ ஒரு வரதோ நடக்கும்போது, சுபசமங்கள் நடக்கும்போது நம்ம எல்லாரும் இப்படி வேற்றுமையை பார்க்காம ஒற்றுமையுடன் அனுபவிக்கிறோம் பற்றியா. அந்த ஒரு சூழ்நிலையை அமைப்பை இந்த மாதம் உங்களுக்கு பகவான் அளிக்கிறான், கிருஷ்ணன் அளிக்கிறான். எல்லோரும் சந்தோஷமாக வாழணும்னா குற்றம் குறை நீங்கி, கவலைகள் நீங்கி, துன்பங்கள் ஒளிந்து துன்பங்கள்லாம் விலகி, பொருளாதார சௌபாக்கிய சுபங்கள்லாம் வீட்டில் பெருகி நாட்டிலும் பெருகி அனுபவிக்கணும் இல்லையா. அதை கொடுத்துருக்கான். அந்த இது எப்போது மனக்லேசம் இருக்கும், குற்றம் குறை சொல்லிகிட்டே இருக்கும். அதெல்லாம் மனசுலேருந்து நகர்ந்து போய் பிரமாதமாக இருக்கும், எழுச்சியுறும். நமக்கு இப்படி நல் வாழ்க்கை அமைக்கக்கூடிய அமைப்பு நம்ம கொடுத்துருக்கானே, வழி காட்டினா போதும், ஒரு கோடு காட்டினா போதும், நம்ம எதுவும் சாதிச்சிடலாம். அந்த ஒரு மனப்பாங்க தெளிவு, உள்ளத்தை உறுதியும், மனசில் இதுவும் பயமற்று நீங்கி அருமையாக கொடுத்துருக்கான். இந்த காலத்தில் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம இதுக்காக பிறந்திருக்கோம், இப்போ தான் இத்தனை காலம் கண்டு இப்போ தான் நமக்கு இது அனுபவிக்கிறோன்ற எண்ணமே வரக்கூடிய அளவுக்கு ஒரு பூர்ணத்துவம் கிடைக்கிறது. குடும்பத்தில் விலகி போன குடும்பத்தில் நல்லா நிறைய இது சேருவானுங்க, பணம் நிறைய புரளும், கடனெல்லாம் காணாமல் போயிடும். இது எல்லாம் உயர்வுகள் ஜீவனத்தில் இருக்கிறவங்களாம் அதாவது தன்னுடைய பதவி உயர்வோ அல்லது வியாபார விருத்திகளோ நிறைய செஞ்சு குட்டி இன்னார் இனியார் இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு கை நிறைய தேவைக்கு வேண்டிய அளவுக்கு பணம் நிறைய வரும், செல்வம் வரும், தரித்திரம் நீங்கும், வியாதி நோய்வாட்டம் அதெல்லாம் நீங்கும். சமுதாயத்தில் இப்படி இருக்கிறதுக்காக நமக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. அதனால் அதெல்லாம் தெரியாது, அமுங்கி போய் எப்போதும் நிறைய ரொட்டேஷன் பணம் வந்துட்டதுனாலே நமக்கு இதெல்லாம் தோணாது. உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் போனாது, எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. அந்த மாதிரி அமைப்பில் இந்த மாதம் கொடுக்குறான். ஆக இந்த தை மாதன்றது 1ஆம் தேதி 29 நாட்கள் மட்டும்தான். ஆங்கில வருடம் 2023 ஜனவரி 15லேருந்து பிப்ரவரி 12ஆம் தேதி உள்ள காலம்தான் தை மாதம். இந்த மாதத்தில் நம்ம ஒரு நவகிரகங்களுடைய போக்கு பார்க்கலாமா, மூமெண்ட்டு செய்து சொல்லக்கூடிய அந்தனுடைய வகைலாம். ஒரு கிரகம் அக்கிரமால, செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கார், மேஷத்தில் ராகு இருக்கார், குரு சுபமாக மீனத்திலே இருக்கார், அந்த சனீஸ்வரன் தன்னுடைய மகரத்தில் இருக்கார், கூடையே சுக்கராச்சாரியார் சூரியன் இருப்பார். ஒவ்வொரு மாதம் சூரியன் அந்தந்த மாதத்தில் இருக்கும்போது நாடி பிரகாரம் அந்த மாதத்துக்கு கணக்கு எடுத்துக்கணும். இந்த டேட்டில் பிறந்த டேட்டில் கிடையாது. தை மாதம்னா தை மாதம் ஃபுல்லாக ஒரே மாதிரி தான் இருக்கும், யார் பிறந்தாலுமே. அதான் நாடி, இந்த லக்னம் வைக்க மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது பிரமாதமாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் 5ஆம் வீடு சொல்லக்கூடிய இந்த சூரியன் நிற்கிற இந்த மகரத்தில் 5ஆம் வீடு சொல்லக்கூடிய ரிஷபம் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் யாருன்னா, சனிக்கும் செவ்வாய்க்கும் செயல்பாடு தான் வித்தியாசம், குணங்கள் கெட்ட எண்ணங்கள்லாம் கிடையாது. அப்படின்னா இந்த இத்தனை யுகங்களாக வாழ்ந்திருக்கோ நமக்கு நமக்கு வாழவே முடியாது. சரீரத்துக்கு சுகங்கள் கொடுக்கும்போது அதிகமாக அதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய இழப்புகள், அதாவது இழப்புன்னா சக்தி விரயமான உழைப்பு, இந்த உழைப்பை கொடுக்கணுன்றதுக்காக தான் சனீஸ்வரரோடு சேர்த்து செவ்வாய் பண்ணுறாரு, அவ்வளோதான். அதனால் உணர்வுகள் பொங்கி எழும்போது அனுபவிக்கணும். இதில் என்னென்னா, ராகு நிற்கிற வீடு மேஷத்துக்கு சம்மந்தப்பட்ட செவ்வாய் சம்மந்தப்பட்டது தொடர்புடையது, கேது நிற்கிற சுக்கரன் தொடர்பு, சுக்கரன் செவ்வாய் தொடர்ந்து சம்மந்தப்பட்ட இடம் அதிகபட்சம் அவங்க தான். சூட்சமாக சொல்லப்போனான்னா அந்த சனீஸ்வரன் நிற்கிற நட்சத்திர அதிபதியே அவிட்டன் தான். அந்த மாதம் சூரியன் மகரத்தில் சூரியன் இருக்கார், கூடவே சுக்கரன் இருக்கார், சனீஸ்வரன் இருக்கார், புதன் அயனசைன போக சொல்லப்பட இந்த மகரத்துக்கு 12ஆம் இடம் சொல்லப்பட தனுசில் இருக்கார். அதே மாதிரி அந்த கேது துலாத்தில் இருக்கார். இந்த மாதம் சந்திரன் இருக்கும்போது சுவாதியில் சித்திரையில் நிற்கிறான். சித்திரையில் நின்று அப்புறம் சுவாதியில் வருவான், மதியானமாக சுவாதியில் வருவான் தை மாதம் 1ஆம் தேதி.
ஆக இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, பிரமாதமாக இருக்குது. கேதுவோட சந்திரன் நிற்கிறான் அந்த மாதம், ஒன்றும் பயப்பட வேண்டாம், கவலையே பட தேவையில்லை. ராகு கேதுக்கள், ராகு அஸ்வதியில் நிற்கும்போது, கேது இது சுவாதியில் நிற்கும்போது நட்சத்திர பரிவர்த்தனை பண்ணிக்கும், ஒரு கெடுதல் வராது. நிற்கிற வீடு சுக்கராச்சாரியார், அங்கே இருக்க செவ்வாய் சம்மந்தப்பட்டது. சுக்கிரன் செவ்வாய் இன்டிமேசி எவ்வளோ தெரியும் உங்களுக்கு. உணர்வுகள் தணிக்கப்படணும்னா தாய் குலம் தான் முக்கியமாக இருக்கணும். தாய் குலத்தில் தான் எல்லா சக்தியும் இருக்குது. கிருஷ்ணரே ராதா காலை பிடிச்சிட்டு இருப்பார், தன்னை வச்சிருப்பார். காரணம் என்னென்னா தாய் குலம் தான் மூலம் பேர், மெயின் பத்திரம், மூலப்பத்திரம், மூலம். அதுலேருந்து தான் எல்லாமே வரும். வித்து அதெல்லாம் எல்லாம் அடங்கியிருக்கு, அதில் தான் எல்லாம் அடங்கிடும். பிரம்மஸ்வரூபம் வித்து அடங்கியிருக்கும். இப்படி தான் அதெல்லாம் தாய்க்கு அப்படி உண்டு. ஸோ இந்த தாய் தன்னோட சொரூபத்தை காட்ட ஆரம்பிச்சு ராஜராஜேஸ்வரி ஆகிடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இத்தனை நாளாக பெண்மையாக இருந்த தாய்மார்கள்லாம் இனிமே நான் பெண்மையாக இருந்தாலும் அடக்க ஒழுக்கமாக இருந்தாலும் அநியாயத்துக்கு துணை போக மாட்டேன்றது வீடு கொண்டு எழுவாங்க. அதுதான் சமுதாயத்தில் இருக்கும். அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம். நமக்கு சப்போர்ட்டிவாக தாய்மார்கள் இருப்பாங்க. ஏன்னா அப்படி நிலைமை ஆகிடுது. எல்லா விதத்துலேயும் ஏற்றம் தரக்கூடிய இந்த மாதத்தில் நம்ம இனிமேல் ஒவ்வொரு ராசி பலன்களை பார்ப்போம். அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய உபயராசி சொல்லக்கூடிய இந்த ராசிக்கு நேரத்திற்கு குரு பாதகாதி, அஷ்டமாதி, என்னென்ன எவரை எல்லாமே மாரகாதிபதி, இதெல்லாம் சொல்லிக்கலாம். பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையை இந்த மாதம் கொடுப்பான். ஏன்னா கிருஷ்ணர் எப்போதுமே கோபிகளோடு அனுபவிச்சுட்டு இருப்பான். ஆடி ஆடி எந்த தெய்வமும் தொட்டு பேசாது. இவர் தான் நல்லா தொட்டு அணைச்சி எல்லாம் பண்ணக்கூடியவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பாசம், பந்தம், சொத்து அவனோடது. அந்த அளவுக்கு குழந்தைகள், நம்ம உறவுகள்கிட்ட குழந்தைகள்கிட்ட எப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம், பெரியவங்கள்ட்ட எப்படி மரியாதைக்கு போகிறோம், இப்படிலாம் அது வரும். பாசமத்தில் இப்படி அணைச்சிக்கிறோம், கொள்கிறோம். அதுதான் பகவான். ஆத்மஸ்வரூபம் சம்மந்தப்பட்ட பகவான். சரீரம் இல்லை. சரீரத்துக்காக நம்ம வாழ்ந்துருக்கனால நமக்கு தெரியுதில்லை உண்மையை. என்றைக்காவது சட்டையை போட்டிருக்கோமே, சட்டையாக பார்த்துட்டுருக்கோம். நம்மளை தானே பார்க்குறோம், சட்டையை பார்க்குறது இல்லையே. அதனால் சட்டை செய்யறது இல்லை. ஆனால் நம்ம ஆத்மா சட்டை செஞ்சுட்டு சட்டையே பார்த்துருக்கோம், உடம்பையே பார்த்துட்ருக்கோம். அதுதான். அதனால தான் நமக்கு கிருஷ்ணனை குற்றமாக தெரிகிறது. பரவாயில்ல, விடுங்க. இப்போது கன்னிராசி நேயர்கள் பொறுத்த வரைக்குமே பூர்வ புண்ணிய சனீஸ்வரர், அவரே மறைமுகஸ்தானாதி 6ஆம் அதிபர். பூர்வ புண்ணியத்தை 3-4 மடங்காக பயன்படுத்தினாலும் முதலீடு போட்டால் தான் அதன் தகுந்த மாதிரி வித்தைகள் வரும். புண்ணியம்ன்ற முதலீடை போட்டு வித்தை செய்யணும், பாவங்கள்ன்ற முதலீடை போட்டு அதை ஆகாரமாக்கணும் சாப்பிட்றதுக்கு. அதுதான் பகவான். பாவங்கள்ன்றது ஒன்று பண்ண வச்சாதான் நீ ஏதாவது பண்ணிகிட்டே இருப்ப. வயிற்றில் அடித்தா தான் நீ சூத்து அலைவ. உனக்கு குத்தம் குறை வச்சாதான் நீ அடுத்தவன் நீ அடங்கி நடப்ப. உனக்கு குத்தம் குறைய வச்சுத்தானே அதுக்கு சரி பண்ணுறதுக்கு என்ன வழின்னு ஆலோசனை பண்ணுவேன். இது மனுஷனுக்கு இயற்கையான சுபாவத்தை கொடுத்து ஒரு குணங்களை கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பண்ண வைக்கிறதே யாருன்னா அவர் தான், கிருஷ்ணர் தான். ஏன்னா வாழ்க்கையில் ரசனைகள் ஒன்றுன்னா உட்காந்துட்டு கையாட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்து இப்படியே ஜாலியாக பார்த்துன்னு உட்காந்துக்க. வாழ்க்கை ரசனை இல்லது. நம்ம சம்பிரதாய சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ தான் கலைகள்லாம் மெருகூடி வருது. ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அனுபவிக்கணும். கோயில் திருவிழாக்கள் வரும்போது அது இதுன்னு வரும்போதெல்லாம் நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்கள் போது இவ்வளோ இருக்கா. அந்த ஒரு நாள் லீவு கிடைக்கலாம், லீவு போட்டு போய் ஓடி குடும்பத்தோடு அனுபவிக்கணும் போகிறாங்க பாருங்க. அந்த ஆனந்தத்தை யாரும் சொல்ல முடியாது. எத்தனை நஷ்டம் இருந்தாலும் கையில் கூட காசு இருக்காது, ஆனாலும் போகிறாங்க பாருங்க. அந்த ரசனைகள் வர நேரத்தில் அனுபவிக்கிறத தவிர காசு வந்தப்புறம் எல்லாம் வந்தப்புறம் அனுபவிக்க முடியாது. அதுக்காக தான் இந்த மாதம் நிறைய ரொட்டேஷன், நிறைய பணம் கொடுப்பார். எதுக்கே நிறைய பணம் வாழ்ட்டாலாம் இருக்கும். கடன் உபத்திரம் இருக்காது. பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடிய சனீஸ்வரர் தான். அவரே 6ஆம் வீடு சம்மந்தப்பட்டது தான். அவரே 5ஆம் வீட்டில் உட்காந்துட்டு சூரியனோடு தொடர்பு கொண்டு அயன சயனம் போகஸ்தான சூரியன், அயனம் சயனம் போகம் எதுவுமே விருத்திக்கு வரணும்னா நடக்க போகிறது நமக்கு தெரியாது. நடக்க போகிறது இப்படி இருந்தால் தான் நம்ம விருத்திக்கு வரும் இல்லையா? முதலீடு போட்டால் கடன் தான் முதலீடு போடுவோம். அது கடனை போட்டு விருத்திக்கு வந்தால் தான் நமக்கு லாபம் சொல்ல, விருத்திக்கு வந்தால் தான் நமக்கு அதுக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய பணியெல்லாம் செய்ய முடியும். அதுதான் உண்மை இல்லை. அதுதான் 6ஆம் வீட்டு அதிபதி சனீஸ்வரன் கொடுத்துருக்காரு பாருங்கள். எப்படி இருக்கு தனக்கு சௌகரியமாக அப்படியே வந்துருக்காரு பாருங்கள். அவர் 5ஆம் வீட்டில் உட்கார வச்சு சூரியனை உட்கார வச்சு தொடர்பு கொண்டு
அயனசேன மோகஸ்தானம் சொல்லக்கூடிய அவரை பூர்வபுண்ணியத்தில் உட்கார வச்சு அவரே 6ஆம் வீட்டு அதிகாரி, அவருக்கு 6ஆம் வீட்டுக்கு மறைவு ஸ்தானத்தில் உட்கார வச்சுட்டு தொடர்பு கொண்டு பல யோகங்களை செய்கிறார். தன்னுடைய வீட்டுக்கு 5ஆம் வீடாக இருந்தாலும் அந்த வீட்டு மகரத்துக்கு பாக்கியஸ்தான வீடு தெரிவாருங்க. எல்லாம் நல்ல சௌகரியமாக பண்ணிச்சுருக்கு. தான் 4ஆம் வீட்டில் புதன் உட்கார்ந்துட்டு இருக்குவார். அந்த ஆரம்பத்து ஸ்டேஜ். அப்புறம் போயிடுவார். அப்புறம் போனோன்னா சுக்கராச்சாரியர் அங்கே போயிடுவார், குடும்பத்துக்கு போயிடுவார். சூரியனோட சுக்கரன் பின்னாடி சூரியனோட புதன் இருப்பார். சனீஸ்வரர் கூட எப்போ இருப்பார். இத்தனை யோகம் தனக்கு உண்டாக்கிட்டு இருக்கு பாருங்கள். சனீஸ்வரர் தொடர்ந்து குருவை பார்க்கக்கூடிய அமைப்பு கொடுத்துருக்காரு. எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள். என்ன வேணும் உங்களுக்கு எல்லாம். செவ்வாய் எங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா? பாக்கிய இந்த கண்ணிக்கு உண்டான பாக்கியத்தில் உட்காந்துருப்பார் செவ்வாய். 3ஆம் வீட்டு அதிகாரி. 3ஆம் வீடு தான் முன்னாடியே பல தடவை சொல்லியிருக்கேன். 3 ஸ்டார்டிங் இல்லாமல் அப்படி 10 வச்சாதான் எதுவுமே நடக்காது. 3ஆம் வீடு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. நாடி பொறுத்த வரைக்கும் 3ஆம் வீடு ரொம்ப முக்கியமான விசேஷமானது. அது மாத்திரம் சரியாக இருந்துச்சுன்னா எத்தனை இருந்தாலும் உடச்சிட்டு மேலே வந்துடலாம். அந்த அமைப்பு செவ்வாய் கரெக்டாக பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு பாருங்கள். பாக்கியத்தில் உட்காந்து நேராக ரிஷபத்தில் உட்காந்து நேராக 3ஆம் வீடை பார்க்குறாரு. அட்டகாக பாருங்கள். கேது 2ஆம் வீட்டில் உட்கார வச்சுட்டு இது பாருங்கள். நான் அந்த நவகிரகங்களில் ராகு கேது நவகிரகங்கள் அந்தஸ்து தான் பேர் தவிர எல்லாத்துக்கும் அவங்க தான் மூக்கு நுழைப்பாங்க. அவங்க வச்சு சட்டம் தெரியல உங்களுக்கு. அதாவது நமக்கு இப்போது நெட்வொர்க்கு தான் எல்லாமே. எல்லாம் நெட்வொர்க்கு தான். பவர் பாயிண்ட் பயன்படுத்தி எல்லாத்தையும் டிசைனிங்கை தாண்டி போட்டு என்னெல்லாம் பண்ணுறோம். இல்லை அட்டகாசமாக இருக்குது. நேரடியாக எல்லாம் வந்த மாதிரி காமிச்சிடுறோம். எல்லாமே அட்டக்கடக்காக முடிஞ்சிடுது. ட்ரெயின் ஏறி போவானா, பஸ் ஏறி ஃப்ளைட் ஏறி போவானா, உட்காந்த இடத்துல எல்லாரும் முடிச்சிடும். அவ்வளோ பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த அளவுக்கு தான் நாவுக்கு எதுக்கள் நமக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கானுங்க. அவங்க தயவு தான் ஓடுறது. உண்மையிலே தான். நெட்வொர்க் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால. என்றைக்கு பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் இந்த அந்த சௌகரியங்கள்லாம் உண்டாக்கி கொடுக்குற இந்த ராகு கேது நம்ம 2ஆம் வீட்டில் உட்கார வச்சுட்டார். 2ஆம் வீட்டில் கேது இருந்ததுன்னா குடும்பத்தில் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இவருக்கு உலகமே குடும்பம். எல்லாருமே குடும்பம் தான். இந்த கன்னிராசி நேரம் ஒருத்தரும் பார்த்திங்கன்னா வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருப்பாங்க. ரிலேட்டிவ்ஸோட அதிக ஃப்ரெண்ட்ஸுன்னு அதிகம் மூவ் பண்ணுவார் அவர். அவங்க இயற்கையானது. பிஸ்னஸ் ஆங்கிளில் இருக்கும். ரொட்டேஷனு, சர்க்குலேஷனு அப்படி ஏதாவது போயிட்டே இருப்பாங்க. தொழில் சம்மந்தப்பட்டதோ வித்தைகள் சம்மந்தப்பட்டதோ ஏதோ ஒன்று அது தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் வெளியில். அது வீட்டை விட வெளியில் தான் அதிகம் ஒர்க்கு இருக்கும் அவங்களெல்லாம். இந்த 2 ராசி மிதுனமும் இதுவும் அப்படி தான். வெளியில் மிதுனத்துக்கு சுகஸ்தானம் அது. இதுக்கு மிதுனம் ஜீவனஸ்தானம் எடுத்து பாருங்க. அதுக்கு யார் காலத்து இந்த நமக்கு ஷேர் பண்ணிக்கிறது யாருன்னா குரு இவருக்கு. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. அது செஞ்சு கொடுக்குறது யார்? சனீஸ்வரன். அதை வச்சு செய்யணும். பூர்வ புண்ணாட்சியாக செய்யணும். பூர்வ புண்ணாயத்தை விருத்திகள் குழந்தைகள் குட்டி என்னென்ன வருது அதெல்லாம் போட்டிருப்போம். எப்படி வரும் ஏது வரும் இதை பாயாதான் வேணும். பூர்வ புண்ணிய பாழாய்ச்சியெல்லாம் போச்சு. 3க்கு 3 3ஆம் வீட்டுக்கு 3ஆம் வீடு இது பூர்வ புண்ணியம். எல்லாம் 3 வச்சு தான் அடிப்படை வச்சுருக்கு. எல்லாம் 3 நாடியில் இது அதே மாதிரி பார்த்தானா நம்ம மனசு கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா டேமேஜ் ஆகலை. நல்லா அது பார்த்துட்டேன். பிரமாதமாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிக்கிறது மட்டும் இல்லை, செலவு வந்தாலும் தண்ட செலவு வரக்கூடாது இல்லையா? அனுபவிக்கிற செலவு தானே வரணும். சம்பாதிக்கிட்டு அது தானே. நன்னா ஆனந்தமாக ஒரு பொருள் வேஸ்ட் ஆகாது, பாழாகாது. நன்னா நேரமும் காலம் கூடி வந்து நன்னா அனுபவிப்பீங்க. திருமணம், குழந்தை குட்டி, வாக்கியம் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு வந்துடுது. எல்லாம் வந்துடும். நீண்ட நாள் போராடி டெஸ்ட் டியூப் வச்சு பார்த்து போகுது. குழந்தை பெற்றுக்கலாம், அது பெற்றுக்கலாமா, கர்ப்பத்தில் மாற்றிக்கலாம். அந்த பிரச்சனையே கிடையாது. இனிமேல் அழகாக எல்லோரும் குழந்தை பிறகு கர்ப்பமே பாழாயிடுத்தேன். அது சரியாகி தானாக குழந்தை பிறக்கும். இயற்கையாகவே ஆகிடும். அது ஆச்சரிய அனுபவ சம்பவங்கள்லாம் அந்த மயிர்கூச்சரிய சம்பவங்கள் நிறைய நடக்கும் இந்த மாதம். இது வரைக்கும் இல்லாத தை மாதத்தில் மயிர்கூச்சி சம்பவங்கள் நடக்கும். ஆச்சரிய அனுபவங்கள் மிதக்கும், ஆனந்தமாக இருக்கும். அதெல்லாம் நம்மளால் பண்ணலை, என்னால் பண்ணலை அப்படின்னு எண்ணம் வரும். இது வரைக்கும் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருப்பான் எல்லோரும். இந்த எண்ணமே வராது. ஐயோ பகவான் கண்ணை திறந்துட்டானா நமக்கு சொல்கிற அளவுக்கு தான் எல்லாமே இருக்கும். ஆக பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சுக்கராச்சாரியார் சிறப்பாக செயலாளர். அவர் யோகத்தை கொடுக்குறார். பூர்வகுடியில் உட்காந்துட்டு பாருங்கள். அப்புறம் புதன் அங்கே போய் உட்காந்துட்டு தானாக யோகம் கொடுக்கும். அந்த யோகங்கள்லாம் கொடுக்கும். சூரியன் இந்த மாதம் உள்ள அங்கே தான் இருப்பார். கவலையே இல்லை. அதனால தான் எல்லாருக்குமே திருப்தி தான். சயனம் மாறுதில்லை, உத்தராயணம் வருதில்லை. ஆக
கிராம தேவதைகள் எல்லா தேவதைகளுக்கும் நமக்கு ஒரு அனுகூலமாக இருந்து அவள் நன்றி கடன் பட்டு இந்த மாதம் அனுபவிக்கிறோம். அவங்க கூட அனுபவிக்கிற ஒரு காலம்தான் அது. அதான் ஆச்சரியமாக இருக்கும். அந்த இது உறவுகாரங்கள் எப்படி எல்லாம் கூடி அனுபவிக்கிறோமோ அந்த உறவு பந்தங்களில் சேர்ந்து அந்த அவங்க பகவான் சொல்லக்கூடிய கிராம தேவதைகள் சொல்ல எல்லாருமே நம்ம கூடி அனுபவிக்கிற காலம். அதனால தான் ஒரு நவகிரகம் கூட வக்கரமாகலை. பின் கிழக்கு போகிறது மேற்க போகிறது இதெல்லாம் கிழக்கு போகிறது தான் வருது. கிழக்கு போகிறது நல்லது தான், மேற்க போகிறது காட்டிலும். அதாவது இத்தனை விஷயத்தில் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து பண்ணும்போது செவ்வாயினுடைய முக்கியம் அங்கு நிறைய இருக்குது. இதில் சுக்கிரனுடைய கவிக்கு இருக்குது. அதனால் கன்னிராசி நேரர்களுக்கு எப்போதுமே தாய்கோலம் கை கொடுக்கும். எப்போதுமே இப்போ கேட்கவே வேணாம், ராசலீலா தான் எல்லாமே. என்னம்மா ஆனந்தம் லைஃப்பில், வாழ்க்கையில் உலகம் முற்றும் வாலிபன் எல்லாமே இந்த மாதம். எல்லாத்துலேயுமே ஒரு பூர்ணத்தை ஓணும்னா இல்லை, பூர்ணத்தை அடையவே முடியாது யாருமே. இன்ஃபினிட்டின்றது பூர்ணத்துவன்றது அது முடியுமா? அப்போ மேலே போயிடலாமே. நம்மளாம் வச்சு இலக்கை வச்சு முடிச்சா தான் முடியும். என்ன பூர்ணம் கிடையாது. சந்தோஷம் விழிப்பிக்கிறோம் எப்போ சாப்பிட்டு வயிற்றில் போகிற வரைக்கும் தான். அப்புறம் ஒரு 2 hours மட்டும் சாப்பிட்ணும் போது ஆசை வரும். பூர்ணத்தை அடைய முடியாது. மனசு இருக்கிற வரைக்கும் யாருமே பூர்ணத்தை அடையவே முடியாது. இருந்தாலும் ஒரு திருப்தி அது வரணும் வாழ்க்கையில். பூர்ணமாக திருப்தி அடையாது. அந்த திருப்தியை அடையக்கூடிய ஒரு காலம்தான் இந்த மாதம். வாரிசுகள் நிறைய, வாரிசுகள் இல்லாததுனா வாரிசுகள் வரும். திருமணமே இல்லாத அப்படியே பார்த்துருந்தானா இந்த மாதம் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி முடிச்சிடும். ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. ஃபிக்ஸ் பண்ணலாம் வித்ட்ரா பண்ணவும் முடியாது, அந்த மாதிரி வச்சுருக்கு. அதனால் அப்படி நெருடலாக இருந்து பாடி பார்த்து இதை பார்த்து இந்த குத்தங்குறையை பார்த்து அதை பார்த்து அதெல்லாம் நடக்காது. இந்த மாதம் கல்யாணம் ஆகிறதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம், டிலே ஆகாது. அதே சமயத்தில் குழந்தை இது வரைக்கும் கர்ப்பச்செலவு அது இது பாழாகி போகிறதில்ல. இன்னுமே குழந்தை என்ன பண்ணாலும் குழந்தை வயத்தில் உண்டாகிடும். உண்டாகி நல்ல சுகப்பிரசவம் பிறக்கும். ஆஸ்பத்திரி செலவு அந்த செலவு மருத்துவ செலவு அந்த செலவெல்லாம் இனிமேல் இடம் பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அமைப்பில் பார்த்தா அப்படி தான் இருக்குது எல்லாமே. ஆனால் நமக்கு எப்படியுமே ஒரு திருப்தி இருக்காது. ஏதோ மேஜராக சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் அந்த பாதிப்பு வரவே வராது. இயற்கை சீற்றம் கூட நம்ம நாட்டுக்கு அதிகம் கிடையாதுமா, என்றைக்கே சொல்லிட்டேன் முன்னாடியே. அதில் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் பயம் உணர்ச்சி வெளிவிவகாரத்தில் இருக்கத்தான் செய்யறதுக்காக அது ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டாம். எல்லாத்துலேயுமே ஒரு அமைப்பு அலைச்சல், வீண் அலைச்சல், சுற்றுறது அலைச்சல் தேவையில்லை. எல்லாத்தையுமே ஒரு சுற்றுலா போகிற அளவுக்கு தான் எல்லாருக்குமே இருக்குது. எல்லாம் சுற்றுலா போகிற அளவுக்கு தான் அனுபவிப்பீங்க. போக பாக்கியங்கள் அனுபவிக்கணும்னா ஒரு இடத்துல உட்காந்து நடக்காது. எல்லா இடத்துக்கும் போவீங்க. நம்ம வீட்டுக்கு மாத்திரம் வந்தால் யாரும் வரக்கூடாது, இப்படி போகக்கூடாது அப்படி போகக்கூடாது அப்படி இல்லை. இத்தனை நாளாக ஒதுக்கி வச்சுருந்தோம். வரதானா முன்னாடியே ஃபோன் பண்ணணும், அந்த எமர்ஜென்சி சொன்னோம். இந்த காலத்தில் இருக்குது அந்த பிரச்சனைகளே இல்லை. இனிமேல் யாராவது மனுஷன் நம்ம வீட்டுக்கு வரணும், போகணும், நம்ம செய்யணும், கொள்ளணும், அந்த உணர்வுகள் வந்து கொடுத்து ஆனந்தமாக அனுபவிப்பீங்க. முன்னாடியெல்லாம் வீட்டுக்கெல்லாம் போனாலும் இப்போல்லாம் போனால் வரமாட்டாலாம் சொல்லுவோம், டூர்லாம் போகிறதுக்கு எங்கேயாவது. அந்த மாதிரி இப்போ எல்லாம் உறவுகள் வாயளவுக்கு இல்லை செயலளவும் செஞ்சு கொடுப்பாங்க. ஔபச்சாரின்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு இப்போ நடக்கிறது. இனிமேல் நிஜமாகவே வீட்டுக்கு வரக்கூடாதா, செய்யக்கூடாதா, அப்படி வந்துடும் அமைப்பு. எதுவுமே நம்ம உட்கார்ந்து சிரமம் கஷ்டப்படக்கூடிய ஒரு காலம் இல்லை. கைக்கு நிறைய சில்லறை வந்துட்டுனா போதும், மனுஷன் ஒத்துழைப்பு வந்தால் போதும், பகைப்பாளர் வந்தால் போதும், நமக்கு எல்லா வித உடம்பு ஆரோக்கியம் வந்தால் போதும், எல்லாம் அனுபவிக்கலாம். அது கால அமைப்பு இந்த மாதம் வந்திருக்குனால கன்னிராசினியர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சிறப்பாக வாழ்க்கையை வளம் கூடி நல்லா அனுபவிப்பான்னு சொல்லி வாழ்த்து அமைகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.